வணக்கம். இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு புது ரூல்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பை கிஃப்ட் ஆர் வில் இப்படி ட்ரீட் பண்ணுறது அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கலாம். நம்ம போட்டு பார்க்க போகிற ப்ராப்ளத்தில் உங்களுக்கு அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டட் ரூல்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. நம்ம போட்டு பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 3940 ப்ராப்ளம் தான் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட சேனலில் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2, காஸ்ட் அக்கௌண்டிங் 2, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்க்கான லிங்க்கு நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் ப்ராப்ளம் போட போகிறோம். என்ன ரூல்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 8.18 கொடுத்துருக்காங்க. காஸ்ட் டு த ப்ரீவியஸ் ஓனர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 49 ஆஃப் 1. ஓகே, இதில் நான் உங்களுக்கு ப்ராப்ளம் ரிலேட்டடாக ஒரே ஒரு ரூல்ஸ் தான் சொல்ல போகிறேன். அக்யூசிஷன் ஆஃப் அசட்ஸ் அண்டர் எ வில் ஆர் கிஃப்ட். ஓகே, இது மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதாவது ஒரு அசசிக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் எந்த மாதிரி கிடச்சிருக்கோம் அப்படின்னா அவர் பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவருக்கு அந்த அசட் எப்படி அவர் அக்வயர் பண்ணார் அக்யூசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அது கிஃப்டாகவும் வந்திருக்கலாம், இல்லை வில் மூலமாகவும் கிடச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாசிபிலிட்டி இருக்குது. மற்ற ரூல்ஸ்லாம் நமக்கு ப்ராப்ளம் ரிலேட்டட் இல்லை, இந்த ஒன்று மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, அப்போது அவருக்கு வந்து அக்யூசிஷன் கிஃப்டாவோ வில்லாவோ கிடைக்குது இல்லையா? நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்றது என்ன யூஸ் பண்ணணும் ப்ராப்ளமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, வில் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக அந்த அசட்டுக்கு ஒரு ஓனர் இருப்பார் இல்லையா? அந்த ஓனர் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணினாரோ அதுதான் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே, காஸ்ட் டு த ப்ரீவியஸ் ஓனர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மிஸ்டர் எக்ஸ் ஒரு ஜுவல்லரியை வந்து மிஸ்டர் ஒய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேட்டில் ஜுவல்லரியோடைய விலையை நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? இவர் வந்து இப்போ நியூ ஓனர் அந்த அசட்டுக்கு, ஆனால் ப்ரீவியஸ் ஓனர் என்ன காஸ்ட் வாங்கினாரோ அதுதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். இது லேண்டாகவும் இருக்கலாம், ஹவுஸாகவும் இருக்கலாம், இல்லை வில், அதாவது சொத்து மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? சொத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்தாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இருந்த ஓனர் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினாரோ அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். இந்த ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லித்தரேன். ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 39 பார்க்கலாம். ரொம்பவே சின்ன ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். Mr. Y purchased gold in 1974 for rupees 10,000. In 2024-25, it is gifted to his son at the time of his marriage. Whether the capital gain is taxable for the assessment year 2025-26. மிஸ்டர் ஒய் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதோட பர்ச்சேஸ் ரேட் கொடுத்துருக்காங்க 1974 இயர்னும் கொடுத்துருக்காங்க. 24-25 அந்த கோல்டை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு அவரோட சன் மேரேஜில். ஓகே, இது வந்து நம்ம கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அசட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, கிஃப்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால இங்கே நம்ம கேபிட்டல் கெயின் என்ன பண்ண மாட்டோம், கண்டுபிடிக்க மாட்டோம். ஒரு வேளை கிஃப்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவரோட சன் வந்து அந்த கோல்டை விற்றுருந்தாரு அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் எழுதணும். ஏன்னா இன்னும் கோல்டை வந்து சேல் பண்ணலை. ஓகேவா? அதனால நம்ம கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கலை. அடுத்த ப்ராப்ளம் நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு 4 ரூல்ஸ், அதில் ஒன்று தான் புது ரூல், மற்றதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கக்கூடியது தான். ஓகே, எக்ஸ் பர்ச்சேசஸ் எ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் rupees 26,000 ஆன் May 10, 1962. ஸோ இயரை பார்த்துருங்க, பர்ச்சேஸ் இயர். ஓகேவா? 1962. He gets the first floor of the house constructed in 1967-68 by spending rupees 40,000. He died on September 12, 1978. The property is transferred to Mrs. X by his will.
ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, ஆனால் அவங்க அதை வாங்கலை, பை வில். ஓகேவா? மிஸ்ஸஸ் எக்ஸ் ஸ்பென்ஸ் ₹30,000 and ₹26,700 during 1979-80 and during 2007 and 2008 respectively for alteration reconstruction of the property. ஸோ மிஸ்டர் எக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு, மிஸ்ஸஸ் எக்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் 2 இயரில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மிஸ்ஸஸ் எக்ஸ் செல்ஸ் த ஹவுஸ் ஃபார் ₹45 lakhs on March 15, 2025. ஸோ இயர் ஆஃப் சேலும் பார்த்துக்கணும். இயர் ஆஃப் பர்ச்சேஸ் முக்கியம், இயர் ஆஃப் சேல் முக்கியம். brokerage paid by Mrs. X is 11,500. இது expenses on sale. The fair market value of the house on April 1, 2001 is 1,60,000. ப்ராப்ளமில் fair market value கொடுத்துருக்காங்க. CII பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயருக்கு தேவையோ கொடுத்துருக்காங்க. Mrs. X received and forfeited ₹10,000 as advance money during 91-92. ஸோ கடைசி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணி ஃபர்ஃபீட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த அசட்டை சேல் பண்ணுறதுக்கு 91-92 இயரில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாததுனால அவங்க வாங்கின அட்வான்ஸ் மணியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க, அவங்களே ரீட்டைன் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து சேல் பண்ணலை. ஓகேவா? ஸோ இது ஒரு இன்கம். இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டடை எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அசட் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய அசட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 monthsக்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 1962 வாங்கி எந்த இயரில் தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அசட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது கூட உங்களுக்கு வந்து கணக்கு எடுத்துக்கூடாது, பர்ச்சேஸ் பண்ண இயரை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2001 பிஃபோர் வாங்கியிருந்தா நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுவோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அடுத்து இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2001க்கு முன்னாடி எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது 1967-68. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்க கூடாது. மிஸ்ஸஸ் எக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30,000க்கு ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க 79-80. ஸோ இதுவுமே காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. 26,700 எப்போ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2007-8 2001க்கு அப்புறம் அப்படின்னா அதை நம்ம என்னவா எடுத்துக்கலாம், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த 26,700 நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து அவங்களுக்கு கிஃப்டாக தான் கிடச்சிருக்கு, அதாவது வில்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி கிஃப்ட் வில் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஓனர், அதாவது மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு வந்து வில் மூலமாக வந்திருக்கு, ஆனாலும் அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் மிஸ்டர் எக்ஸ் வாங்கின ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் 26,000. ஆனால் இந்த 26,000 கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா 2001 பிஃபோர் இல்லையா, விச் எவர் இஸ் ஹையர், அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஸோ பை வில் ஆர் கிஃப்ட் அந்த ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கின விலை தான், பட் அதுக்கு அந்த 2001 ரூலை அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதில் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014-15க்கு முன்னாடி அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் காஸ்ட் ஆஃப் த அசட்டில் இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2014-15 பிஃபோரே என்ன பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட். அதனால நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். இது ஒரு ரூல்ஸ். ஓகேவா? ஒருவேளை 14-15க்கு அப்புறம் அப்படின்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் சேலை பார்த்துக்கோங்கன்னு ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே சொன்னேன். டேட் ஆஃப் சேல் என்ன, March 15, 2025. அப்போது
உங்களுக்கு என்ன ரூல்ஸ் ஞாபகம் வரணும், 23/7/24 அப்புறம் சேல் நடந்துச்சு அப்படின்னா அசசி வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட்டும் கண்டுபிடிக்கலாம், ஆக்சுவல் காஸ்ட்டை வச்சும் அவங்க கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்தில் எது பெனிஃபிட்டோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம வித் இண்டெக்ஸும் போட போகிறோம், வித்தவுட் இண்டெக்ஸும் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் ரிலேட்டட் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்ளமில் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் அந்த அசசியோட நேம் எழுதிக்கணும், எந்த இயர் அப்படின்றதையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? எழுதியாச்சு. இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட் உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும், ஒரு முறை நான் ஞாபகப்படுத்திடுறேன். ஃபுல் சேல் கன்சிடரேஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் மைனஸ் பண்ணணும், உங்களுக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். அதுலேருந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இதுதான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குரிய ஃபார்முலா. இப்போ நான் ஏன் வித் இண்டெக்ஸ் வித்தவுட் இண்டெக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலோட டேட்டை வச்சு தான் நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சேல்ஸ் கன்சிடரேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சேல்ஸ் கன்சிடரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 lakhs. ஸோ அந்த 45 lakhs நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வித்தவுட் இண்டெக்ஸை மட்டும் எடுத்து எழுதிடலாம், வித் இண்டெக்ஸை மட்டும் முடிச்சிடலாம், அப்புறமா வித்தவுட் இண்டெக்ஸ் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் 11,500. இது ரெண்டு மட்டும் ஒரே இது தான் எழுதுவோம், அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 44,88,500 கிடைக்கும். ஓகேவா? இது வந்து வித் இண்டெக்ஸுக்கும் இது தான், வித்தவுட் இண்டெக்ஸ்க்கும் இது தான். இப்போ அடுத்து நம்ம மைனஸ் பண்ண போகிறது தான் இண்டெக்ஸ்டு காஸ்ட்டு. ஃபஸ்ட்டில் இண்டெக்ஸ் வச்சு பண்ண போகிறோம், இது இண்டெக்ஸ் இல்லாமல். ஸோ இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு ஃபார்முலா என்ன, காஸ்ட் ஆஃப் அசெட் இன்ட்டு சிஐஐ ஆன் சேல் டிவைடட் பை சிஐஐ ஆன் பர்ச்சேஸ். ஓகே, இப்போது இந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் வந்து 2001 பிஃபோர் வாங்கிட்டாங்க, அதனால நம்ம காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸையும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,000. ஓகேவா? இப்போ நான் காஸ்ட் ஆஃப் த அசெட்டை எடுத்து எழுதுகிறேன். காஸ்ட் ஆஃப் த அசெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000. அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1,60,000. ஓகேவா? இப்போ 26,000 ஆர் 1,60,000 whichever is higher, 1,60,000. ஓகேவா? நான் ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே சொல்லிட்டேன், ஃபர்ஃபீச்சர் இருக்குது, அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் 14-15 பிஃபோர்ன்றதுனால இந்த நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனில் மைனஸ் பண்ணி காட்டணும். அப்போது இந்த 1,60,000லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 10,000 அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் இருக்குது இல்லையா, மைனஸ் பண்ணிடணும். அப்போது 1,50,000 தான் நமக்கு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். சிஐஐ ஆன் த டேட் ஆஃப் சேல் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. ஆன் த டேட் ஆஃப் சேல் சிஐஐ 363 டிவைடட் பை, ஓகேவா, 2001ல் என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோ அதுதான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, அதுக்கு பிஃபோராக வாங்கினது. ஸோ 100, 1,50,000 into 363 divided by 100 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,44,500 கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராப்ளம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2007-8 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ட்ரேஷன் மிஸ்ஸஸ் எக்ஸ் பண்ணியிருக்காங்க. 26,700க்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, சிஐஐ ஆன் டேட் ஆஃப் சேல். ஓகேவா? சேல் டிவைடட் பை சிஐஐ ஆன் டேட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, நான் இங்கே பர்ச்சேஸ்னு எழுதியிருக்கேன், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்னு எழுதிடணும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2007-8 பண்ணதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சேர்த்துக்கலாம்.
26,700 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணுறோம். 26,700 இன்ட்டு சிஐஐ ஆன் த டேட் ஆஃப் சேல் பார்த்தீங்கன்னா 363. நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, 363. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2007-8 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ 2007-8 இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 129. ஸோ நம்ம 26,700 into 363 divided by 129 calculate பண்ணலாம். calculate பண்ணால் உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்னா 75,133 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை நான் இப்போ எடுத்து எழுதிட்டேன். இப்போது நெட் சேல் கன்சிடரேஷனில் இருந்து இந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டையும் நம்ம மைனஸ் தான் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். என்ன அமௌண்ட் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 38,68,867 கிடைக்கும். இது வந்து வித் இண்டெக்ஸ். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட் ஆஃப் சேல் வந்து இந்த டேட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால 23/7/24 அப்புறம் 25ல் தானே விற்றுருக்காங்க. நம்ம வித்தவுட் இண்டெக்ஸும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். எது பெனிஃபிட்டோ அதை எடுத்துக்கலாம். வித்தவுட் இண்டெக்ஸ் ஆல்ரெடி நம்ம சேல் கன்சிடரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் மைனஸ் பண்ணிட்டோம். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இங்கே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1,60,000. அதில் இருந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூவையும் இதையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஃபர்ஃபீட்டடை மைனஸ் பண்ணோம் 1,50,000. இதுதான் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த இண்டெக்ஸை விட்டுட்டு 1,50,000 நான் மைனஸ் பண்ணிக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டெப் மட்டும் தேவையில்லை. அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 26,700. நீங்கள் இந்த ஸ்டெப்பை விட்டுடணும். இந்த 26,700 தான் என்ன பண்ணணும், இங்கே மைனஸ் பண்ணணும். வெறும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுலேயும் என்ன பண்ணணும், இது ரெண்டுமே மைனஸ் பண்ண போகிறோம். அதனால் ஆட் பண்ணிவிட்டு இந்த 44,88,500லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,11,800 கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.